கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இறை வார்த்தையால் இயேசு நம்மிடம் வருகின்றார். நம் உள்ளங்களை தொடுகின்றார். வார்த்தையின் வடிவில் நம்மிடம் வருகின்றார். ஆனால் நாம் பாவத்தில் வீழ்கிறதனால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. அப்படித்தான் முதல் பெற்றோர்கள் இருந்தார்கள். பாவம் செய்த பிறகும் கடவுள் அவர்களை தேடி வந்தார். இன்று நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் படைத்தவர் படைத்ததை நாடி வருகின்றார். இந்த சந்திப்பு அப்பொழுது நிகழ்ந்தது. ஆனால் அவர்கள் வாழ்வில் மாற்றம் காணவில்லை. ஏனென்றால் முதல் பெற்றோர்கள் கடவுளை கண்டுகொள்ளவில்லை. அதனால் அந்த சந்திப்பு அர்த்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் இன்றைய நற்செய்தியில் வருகிற சந்திப்பு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகின்றது என்ற சிந்தனையை கொடுக்கின்றது. இரு மனங்கள் இணைந்தால்தான் திருமண உறவு நன்றாக அமையும். அதே போல கடவுள் அன்பை மனிதர்களாகிய நாம் பெற்றால்தான் அங்கே ஒரு புதிய உறவு பிறக்கின்றது. இந்த புதிய உறவு எதனால் பிறக்கின்றது என்றால், தான் யார் என்று ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்த மாற்றம் பெறுகின்றது. முதல் பெற்றோர்கள் தாங்கள் யார், தங்களை படைத்தவர் யார் என்பதை மறந்து அலைகையின் வார்த்தைக்கு செவிமடுத்தார்களோ அப்பொழுது அவர்கள் வாழ்வு இருளாகின்றது. இன்று நம்மில் பல பேருக்கு நம்முடைய குறைகள் எது, நம்முடைய பலம் எது என்று உணராமலேயே வாழ்கின்றோம். இதனால் நம் வாழ்வும் இருளாகின்றது. துயரத்துக்குள்ளேயே தள்ளப்படுகின்றோம். இப்படி நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. மாறாக நம் வாழ்வில் புதிய மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசு இன்று ஒரு மனிதனின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த மாற்றத்தை அனைவரும் பெற விரும்புகின்றார். அல்பேயுவின் மகன் லேவி என்பவர் தன்னுடைய சொந்த மக்களால் கோபத்துக்கு உள்ளானவர். ஏனென்றால் அவர் வரி வசூலிக்கிறவராக ரோமையர்களுக்கு கை கூலியாக வாழ்ந்ததால் மக்கள் அவரை வெறுத்தனர். இதிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த உலகில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பொருட்களை பெற்றாலும் நம்மில் உறவு என்ற பரிமாணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வெறும் நடைப்பிணம்தான் என்பதை தன் வாழ்வு மூலம் சொல்லிக் கொடுக்கின்றார். தன் வாழ்விலே மிகவும் மனம் நொந்து இருப்பார். தான் திருந்த வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதற்கான சந்தர்ப்பம் ஒரு முறை வராதா என்று காத்திருக்கலாம். இன்று நம் வாழ்விலும் சந்தர்ப்பத்திற்காக நாம் பலமுறை காத்திருக்கின்றோம். இந்த ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் போதும் நாம் சாதிப்பேன் என்று நினைக்கும் உள்ளங்கள் நிறைய இருக்கின்றன. அதே போலத்தான் இந்த பாவியான லேவியர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். முதல் பெற்றோர்கள் வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவவிட்டனர். ஆனால் இந்த லேவியர் தன் நிலைமையை உணர்ந்து வருந்தி ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பு கடவுளே அவரை தேடி வருகிறதை நாம் பார்க்கலாம். என்னை பின்பற்றி வா என்று சொல்வதை பார்க்கிறோம். அவரோடு உணவு அருந்துவதை நாம் பார்க்கின்றோம். இதனால் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றார். என்னுடைய வாழ்விலும் கடவுள் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார், அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற. ஆனால் நான் என்னுடைய விளையாட்டுத்தனத்தால் அவர் கொடுத்த வாய்ப்பை உதறினேன். அதனால் நான் நிறைய தோல்விகளுக்கு உள்ளானேன், நிறைய துன்பங்களை சந்தித்தேன். அதன் பிறகுதான் கடவுளின் மேலான அனுபவத்தை உணர்ந்தேன். அதன் பிறகு நான் வாய்ப்புக்காக காத்திருந்தேன். கடவுளோடு இருக்கவும் அவரை பின்பற்ற ஆவலோடு இருந்தேன். என்ன அதிசயம் என்றால், கடவுள் என்னை தேடி வந்தார். இதன் வழியாக என்றால் இறை வார்த்தையின் வழியாக அவரை நான் முழுமையாக உணர்ந்தேன். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, உள்ளத்தில் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்பதை வாசிக்கின்றோம். இறைவனின் வார்த்தையை நாம் அனுபவிக்கும் போது கடவுளின் திட்டம் வெளிப்படும். மேலும் வாசிக்கின்றோம், நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். ஆக நம்மில் ஒருவராக வாழ்ந்தவர், நம்மை தேடி வந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எப்போதும் கேட்டாலும் நமக்கு அருளை தரக்கூடியவர். அதனால்தான் லேவியர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். அதை கடவுள் அவருக்கு நிறைவாக கொடுத்தார்.
இன்று நாம் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கின்றோம். அந்த வாய்ப்பு கடவுளுக்கு ஏற்றார் போல் இருந்தால் நிச்சயமாக கடவுள் அந்த அருளை கொடுப்பார். இறை வார்த்தையின் மூலம் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார். நல்ல செயல்களின் மூலம் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார். நம்மை தேடி வருகின்றார். அவருடைய அன்பை இனம் கண்டுகொண்டு நம் வாழ்வை நாம் மாற்றுவோம். படைத்தவரை நாம் அனுபவிக்கும் போது புதிய உறவு மலர்கின்றது, புதிய வாழ்வு தொடங்குகிறது. நாமும் நம்முடைய வாழ்வை ஆலோசித்து பார்த்து இறைவன் நம்மை தேடி வரும்போது அவருக்கு தகுந்த பதிலை அளித்திட இன்றைய நாளிலே முயற்சி செய்வோம்.